Hello guys, back to our channel. இந்த நம்ம என்ன பார்க்க போறோம்னா, இப்போ நம்ம எங்கள் அப்பா ஒரு வேலை சொல்லியிருக்காரு. அதாங்க 5 roads வரையும் போகிறோம். சரி, நைட் டைமில் எப்படி விசிபிலிட்டி இருக்குன்னு பார்க்கலாம். அதுதாங்க இந்த விளாக். போன விளாக் எதை பற்றி போட்டிருப்போம்னா, இது நம்ம காலேஜுக்கு போய் இது இன்டர்வியூ வச்சு செலெக்ஷன் வச்சு ஐயோ இருங்க 1 minute later. இது ரொம்ப ரோல் ஆகுது. உங்களுக்கு ஃபுல்லாக போக பொறுமையாக ஒவ்வொன்றா சொல்லிட்டு வரேங்க. அதே மாதிரி நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். பெல் பட்டன் நல்ல போடுங்க, அப்போ தாங்க நான் போட நோட்டிஃபிகேஷன் வரும். போன வீடியோவில் எதை பற்றி போட்டோம்னா, எங்கள் கேம்பஸில் வந்து அது எது சொல்கிறது, எங்கள் கேம்பஸில் A few moments later. ஐயோ அது டக்குனு பேசணும்னு நினச்சா வரவே மாட்டேங்குதுங்க. அந்த அளவுக்கு நைட் விசிபிலிட்டி இருக்குன்னு தெரியல. காலைல ஓகே தான், காலைல ஓகே ஆவரேஜாக இருக்கு. நைட்டு எப்படி இந்த அளவுக்கு கருப்பாக இருக்கா இல்லை விசிபிலிட்டி இருக்கான்னு தெரில. அது இன்னைக்கு வேறு 2 எடுத்துட்டேங்க. ஃபோன் கோப்ரோ ஒன்று, அப்புறம் ஃபோன் ஒன்று எடுத்துக்கிட்டேன். எது நல்லா இருக்கோ பார்த்து நம்ம அதே வச்சுக்கலாம். The next day. பிளேஸ்மெண்ட் ட்ரைனிங் அது அந்த விளாக் போட்டிருப்பேன், மறக்காமல் செக் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷன் லிங்க் தரேன். அதான் கொஞ்சம் உடம்பு கொஞ்சம் சரியில்லை வேறு, அதனால தான் கோச்சிங் போகல. அவ்வளோ ஜனவரி மாதத்துலேருந்து தான் போகணும். உங்களுக்கு கொஞ்சம் பக்கம் இது பண்ணிட்டுமா, அப்போ தான் சார்ஜ் நிற்கும் கோபுரோவில். இதெல்லாம் அப்புறம் எடுத்தாலும் திருப்பி ஃபோனில் போடுற மாதிரி இருக்கு. சரி, உங்களுக்கு கொஞ்சம் நேரம் கழிச்சு விளாக் கண்டினியூ பண்ணுறேன். ஒழுங்காக ஆகட்டும். அவ்வளோதாங்க. ஏதாச்சும் இப்போ இவ்வளோ நேரம் நான் எங்கே திரும்ப ஆன் பண்ணேன், அந்த 4 roads அந்த காந்தி ஸ்டேட் தான் ஆன் பண்ணேன் கேமரா. நான் பாட்டுக்கு பேசிட்டே வந்து ரெக்கார்டே ஆகலை. இதெல்லாம் நினைக்கிறேன் செந்தில் தான் போகணும். என்னங்க பண்ணுறது, எல்லாம் நேரத்தலையல். ஐயோ சாரி, இதெல்லாம் மியூட் போட்டுற வேண்டியதான். ஒன்று வாய்ஸ் ரெக்கார்ட் ஆக மாட்டேங்குது, ரெக்கார்ட் ஆக மறந்துட்டேன். இல்லைன்னா இந்த கடை தாங்க. வாவ், என்ன இது கடையா சாப்பிட்டேன். என்னத்துக்கு ஆர்டர் அடிச்சப்ப உங்களுக்கு பர்ச்சேஸ் பண்ணிட்டு திருப்பி கண்டினியூ பண்ணுறேன். சார்ஜ் இருந்தால் கோபில் பண்ணுறேன், இல்லை இப்படி கூட பண்ணலாமா. இவ்வளோ வரைக்கும் ஃபோனில் எடுத்துருக்குறோம். போகும்போது இது கோபில் எடுத்தோம், போகும்போது ஃபோனில் எடுக்கலாங்க. சரிங்க, உங்களுக்கு முடிச்சுட்டு கண்டினியூ பண்ணுறேன். ஐயோ அப்பா முடியலங்க. ஃபோன் வெயிட்டு ஹெல்மெட்டே இறங்குது கீழே, செங்கல் மாதிரி இருக்குது. ஐயோ அப்பா, ஃபோன் வெயிட்டு செங்கல் ஆட்டம் இருக்குதுங்க. ஐயோ ரொம்ப பெட்டி வேற வச்சிட்டிங்க, பெட்டி வேற வச்சுட்டு ஒன்றுமே முடியல. ஐயோப்பா, ஒரு கோபுரம் வேற எல்லாம் திருப்புறது கஷ்டம், பார்த்தான் திருப்பணும். ஐயோப்பா அதாங்க எல்லும். ஐயோ அம்மா, ஹெல்மெட் வெயிட்டுக்கு அப்படி இறங்குதுங்க, தெரியும் நினைக்கிறேன். ஆனால் மேலே தூக்கி தான் வச்சுருக்கேன். இப்போ நம்ம எங்கே போகணுன்னா ஒரு மண்டபத்துக்கு போய் கொடுக்கணுங்க. என்னமோ கேரளா அப்படின்னாரு. பாலத்து மலை ஏறிடலாமா, ஜம்முன்னு பூஜைங்களை சுற்றி காட்டுறேன். எங்க பாலத்து மலை ஏறிடலாம். கோபுரம் நம்ம மாட்டி இருந்துன்னா நான் வந்து ஃபோனில் கனெக்ட் பண்ணிப்பேன். ஃபோனில் ரெக்கார்டர் ஆன் பண்ணி அதை நம்ம ஆடியோவில் ரெக்கார்ட் பண்ணிப்பேன். இது நான் ஃபோனில் இது பண்ணுறதுனால டேரெக்டாக நான் ஃபோன்லேயே இது பண்ணிட்டேன். ஆனால் மைக்கு வாயு முன்னாடியே இருக்குது, பேசவே உங்களுக்கு ஒரு மாதிரியா இருக்கு. அப்பா சாமி, அப்பா என் காலேஜ் தெரியுங்க, எங்கே இருந்து பார்த்தா தெரியுதான் தெரியல. நான் காட்டுறேன், ரெக்கார்டு அதான் தெரியல, சின்னதான் தெரியுங்க, லைட்டு மாதிரி டைம் வரும். அதான் எங்கள் சொன்னா காலேஜ். அந்த மலையெல்லாம் தெரில எனக்கு, எங்கன்னைக்கே தெரில, ஃபோனு கண்டிப்பாக தெரியாது. அந்த மலை ஏற்காடு, இந்த மலை எங்கள் வீடு சைடு செருக்கு மலை, அந்த சைடு ஊத்து மலை, அந்த சைடு இது ரைட் சைடு, லெஃப்ட் சைடு ஏற்காடு. போப்பா
நம்ம இந்த பொருள் எங்கே கொடுத்துருவோம், கேரளா வேண்டாவா அப்படின்னாங்க. அப்படியே நெருக்கமாக இருக்கிறவங்களுக்கு தெரியும் கேரளாவுக்கு எனக்கு எவ்வளோ ஒரு க்ளோஸ்ன்ட்டு. அது தெரிய வரும் யார் பார்க்குறீங்களோ, அது உங்களுக்கு வேண்டியப்பட்டவங்க பார்க்குறாங்களோ இல்லையோ, நம்மளுக்கு ஏதாவது நாத படம் பார்க்கலாம். இதெல்லாம் கண்டிப்பாக போடுவேன், ஓடாமலாம் இருக்க மாட்டேன், கண்டிப்பாக போடுவேன். சில டைம் நம்ம நிறைய வீடு எடுக்கிறோம்லங்க, சிலதெல்லாம் எடுத்துடணும். அந்த டைமுக்குள்ளே நம்ம இப்போதைக்கு எப்படி சொல்கிறது, பிகினிங் ஸ்டேஜ் தான். அதெல்லாம் கொஞ்சம் நம்ம ஒரு 5 நிமிஷத்துக்குள்ளே 6 நிமிஷத்துக்குள்ளே வீடியோ போடணும். நம்மளுக்கு டெவலப் பண்ணால் கூட ஒரு 10 நிமிஷம் அப்படி கொண்டு போயிடலாம், 10 நிமிஷம் 1/4 மணி நேரம். இப்போ ஸ்டார்டிங்னால ஒரு 5 நிமிஷம் 6 நிமிஷத்துக்குள்ளே நம்ம வீடியோ ஃபுல்லாக கவர் பண்ணோம். அதனால் தேவையில்லாதான் எடுத்துருவேன். இதெல்லாம் கண்டிப்பாக வைப்பேன். புத்திஸ் போயிடுச்சா காட்டுன்னு நினச்சேன், போயிடுச்சு. சரி பரவாயில்ல விடுங்க. என் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் தெரியும், பார்த்து சிரிப்பாங்க. இந்த விளாக் பார்த்துட்டு மேலே விழுந்து சிரிப்பீங்க நான் நினைக்கிறேன். சிரிக்கா நீங்கள் வாயில சிரிக்காம எப்படி சொல்கிறது, நீங்கள் வாயில சிரிக்கிறதோட அப்படியே ஒரு கமெண்ட்டும் அப்படியே போட்டுருங்க. எப்படியும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் கமெண்ட் போடுவீங்க, பரவாயில்ல. எனக்கு தெரிஞ்சதான் கமெண்ட் போடுவாங்க, அவங்களாச்சும் போடுங்களேன், எனக்காச்சும் கொஞ்சம் சாட்டிஸ்ஃபை ஆகும். ஆமாம் சரிதா. இண்டிகேட்டர் எரியுதா? ஐயோ எரிஞ்ச மாதிரி இருந்துச்சா. சரிதா, அந்த கீழே இண்டிகேட்டர் எரியல. சரிதா. ஆமாம் பின்னாடி அது மட்டும் ஒரு ஃபால்ட், அது செக் பண்ணலையாட்டிருக்கு. அது திருப்பி ரெண்டை கொடுத்து மாற்றணும். அதுதான் லூஸ் கனெக்ஷன் தான், வேற ஒன்றும் இல்லைங்க. ஏப்பா அண்ணா நூலகம் வந்துருச்சு. ரைட் எடுக்க சொன்னாரோ. மண்டபம் பார்த்துக்கலாம். கேரளா மண்டபம்னாரு. எங்கத்தான் போய் தேடுறது கேரளா மண்டபத்தை. இப்போ நான் எப்படா திருப்புறது, லாரி மாதிரி தானே திருப்பணும். ஓப்பா ஏக்கா வரியா இல்லையாக்கா, நீ 8 போட தான் 4 8 போட்டு திருப்ப முடியும் நான். கை 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 போ ப்ரோ போடல. சரிங்க, உங்களுக்கு நான் போயிட்டு இருந்தே கண்டினியூ பண்ணுறேன். இப்படி கண்டினியூ பண்ணுவேன். மண்டபத்துக்கு கிளம்பியாச்சுங்க. நம்ம எங்கே போயிட்டுருக்கோன்னா ஷேக் கடைக்கு தாங்க போகிறோம். மாப்பிள்ளை கடை ஓப்பன் பண்ணியிருந்தேன் ரீசெண்டாக, செப்பல் கடை, சாரி ஃபுட்வேர்ஸ். அங்கே தான் போயிட்டுருக்கோம். கரெக்டாக பஸ் ஸ்டாண்ட்லேருந்து நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக பண்ணால் லக்ஷ்மி ஸ்வீட்ஸ் இருக்கும். லக்ஷ்மி ஸ்வீட்ஸுக்கு பக்கத்துலேயே ஒட்டியே லெஃப்ட்டில் சந்து போவோம். ஸ்ட்ரெயிட்டாக போனீங்கன்னா திருப்பி ஒரு லெஃப்ட் எடுக்கணும். அப்புறம் நீங்கள் தாங்க மாப்பிள்ளை கடை. ஸோ சேக எண்ணிட்டுருக்கான். லோடு தான் வந்துருக்க மாட்டேங்குதுங்க, எண்ணிட்டுருக்கான். கடை கை சொன்னா 6000. மச்சான் சொல்லு மச்சான், உன் கடையில் என்ன இருக்கு? எல்லாமே இருக்குடா, கடை ஃபுல்லாக செருப்பு தானே இருக்கு. கேட்டிருக்கீங்களா? சரி, கடை ஃபுல்லாக செருப்பு தான் இருக்கும். இப்போ என்ன கடை வச்சிருக்கிற மச்சான்? உங்கள் லொக்கேஷன் கரெக்டாக பஸ் ஸ்டாண்ட்லேருந்து காமிச்சிட்டு வந்துட்டேன். சொல்லிட்டேன், அதெல்லாம் சொல்லிட்டேன். வந்து என் பேரில் சொன்னீங்கன்னா ஆஃபர் அதிகமாக கிடைக்கும். விசிட்டிங் கார்டு நம்பர் நோட் பண்ணிக்கோங்க. இந்த டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் தரேன். லொக்கேஷன் போட வருமா? லொக்கேஷன் வந்து லிங்க் ஷேர் பண்ண டிஸ்கிரிப்ஷனில் வச்சிடலாம். எனக்கு வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணிடு, நான் டிஸ்கிரிப்ஷனில் வச்சுறேன். ஆமாம், அப்புறம் மச்சான் இது எடுத்தா இன்ஸ்டா பேஜ் அக்கௌண்ட் எடுத்தேன். அந்த அக்கௌண்ட்டு ஏய் இதெல்லாம் நான் கேட்கல. நாளைக்கு பறிச்சு வச்சுட்டு ரீல்ஸ் பார்த்துட்டு வேற முக்கியம் நம்மளுக்கு. இந்த அக்கௌண்ட் தாங்க. ஏய் இது யாரா? சரி ஐயோ போச்சுடா. இன்னும் மச்சான் போடாதராடி. நல்ல வேலை. இந்த அக்கௌண்ட் தாங்க. டச் பண்ணிட்டு வந்துடலாம். நீங்கள் இந்த ஐடியா ஃபாலோ பண்ணிக்கோங்க. அது எல்லாமே அப்டேட் வந்துடும். இதில் போட்டுருவா தானே? அப்பப்போ அப்டேட் பண்ணிடு. வந்துட்டே இருக்கும். அப்புறம் மறக்காமல் இந்த ஐடியா ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட் என்னன்னா விசிட்டிங் கார்டு கொண்டு வரவங்க 10% டிஸ்கவுண்ட். அது எப்படி அவங்களுக்கு கிடைக்கும் விசிட்டிங் கார்டு?
கடைக்கு வந்தால் தான் கிடைக்கும். ஓ அடுத்த டைம் வந்தால் 10% டிஸ்கவுண்ட்டு. கடைக்கு வந்தால் ஃபஸ்ட் டைம் இந்த விசிட்டிங் கார்டு எடுத்துகிட்டு போனாங்கன்னா ஆ நெக்ஸ்ட் டைம் வரும்போது இந்த விசிட்டிங் கார்டு கொண்டு வரும்போது 10% டிஸ்கவுண்ட். ஓ பரவாயில்லையே, எல்லாமே இருக்குது, ஷூலேருந்து எல்லாமே இருக்குது. மாப்பிள்ளை எல்லாமே இல்லை. அப்புறம் அவன் வீட்டில் போய் பார்த்துக்கோங்க. நான் போயிட்டா எடிட் பண்ணிட்டு அவனை இது பண்ணி விட்றேன். ஷார்ட்ஸ்னா கூட ஷார்ட்ஸில் கூட போட்டுறதா, உன்னை டேக் பண்ணி போட்டுற இந்த ஐடியா போட்டுரு. சரி போயிட்டாரன். ஆஃப் பண்ணிட்டு போடா. ஆ ஹாய் சொல் மச்சான், அதான் ஓனர். ஆ சரி போயிட்டா. ஆ படிச்சனா எங்கடா இப்போ பொருள் வாங்கி கொடுத்துட்டு டைம் சரியாக போச்சு. அதுக்கு நாளைக்கு ஆஃப் டே இருக்குல்ல, படிச்சுக்கலாம். என்னடா படிக்க போகிறோம், ரேஸ் தானே. சரி போயிடாதா. சரி போயிடாது. என்னது எடுத்து போய் எங்கள் அம்மா வந்து வாங்கிப்பாங்க நைட்டு. சரி போயிடாதா, பாய். ஓகே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், வணக்கம். சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். அதே மாதிரி பெல் பட்டன் நல்லா போடுங்க, அப்போ தாங்க நான் போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். அதேமாதிரி கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ கொஞ்சம் ஃபன்னியாக தான் எடுத்துகிட்டு போவேன், ஃபன்னியாக எடுத்துகிட்டு போகிறேன். கமெண்ட் பண்ணுங்கள். அதேமாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நல்ல வீட்டில் சந்திக்கலாம். ஐயோ அடுத்த நாள் சந்திக்கலாம். பை காய்ஸ்.